பிஷப் அண்ட் நைட் மேட். ஸோ போர்டில் ஒரே ஒரு பிஷப் தான் இருக்குன்றதுனால ஆப்பனண்டோட கிங்கு இந்த ஹெச் குயின் ஏ என்ன கலர் பிஷப் வச்சிருக்கோமோ அந்த கலர்ல போர்டோட கார்னர் ஸ்கொயர் போனா மட்டும்தான் மேட் பண்ண முடியும். ஸோ கிங்கை எப்படி இந்த கார்னர் ஆர் ஹெச்1 ஸ்கொயர் வர வைக்கிறது, எப்படி மேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 5th ரேங்க்ல இருக்க கிங்கை நம்ம பின்னாடி போக வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்ல இருக்கிற எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். கிங்க பின்னாடி போகையும் திருப்பி இந்த மாதிரி E5 எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் 1 by 1 திருப்பி மறுபடியும் 6th ரேங்க்ல இருக்க எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணா கிங் பின்னாடி போகும். மறுபடியும் E6 கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி ரேங்க் பை ரேங்கா கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கிங் வந்து போர்டோட லாஸ்ட் ரேங்க்குக்கு போயிடும். ஸோ F8. ஸோ இதுக்கப்புறம் அந்த கிங் எங்க போகுது, ஸ்ட்ரெயிட்டா இந்த ரைட் கார்னருக்கு போகுது. ஸோ எந்த பக்கம் போனாலும் நம்மளால மேட் பண்ண முடியுமோ அது ரைட் கார்னர். அந்த கார்னர் போச்சுன்னா நம்மளால ஈஸியா செக்மேட் பண்ணிட முடியும். அண்ட் ராங் கார்னர் H8 போச்சுன்னா நமக்கு செக்மேட் பண்றது கஷ்டம். சரியா, இது ஈஸியா போயிடுச்சு. ஒரு வேளை கிங் ராங் கார்னர் இப்படி H8லே இருந்தாலும் இங்க இருந்து எப்படி மேட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் கொண்டு வரணும். நம்ம எப்படி 1 by 1 ரேங்கா பின்னாடி கட் பண்ணுமோ அதே மாதிரி இப்போ ஸ்கொயரா கட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த H8 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணும். H8 கண்ட்ரோல் பண்ணா G8க்கு வரும், G8 கண்ட்ரோல் பண்ணா F8க்கு வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரா கண்ட்ரோல் பண்ணி மேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் H8 கண்ட்ரோல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிஷப் யூஸ் பண்ணி G8 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த நைட்டுக்கு W பேட்டர்ன். இந்த W பேட்டர்ன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த நைட் H8 கண்ட்ரோல் பண்ணுச்சா, நெக்ஸ்ட் F8 கண்ட்ரோல் பண்ணோம், நெக்ஸ்ட் D8 கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இந்த நைட்டை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி டார்க் கலர் ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். பிஷப் லைட் கலர் ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். E5 and D7. நைட் F8 கண்ட்ரோல் பண்ணிடுச்சு, பிஷப்பை யூஸ் பண்ணி E8 அண்ட் மறுபடியும் நைட் என்ன பண்ணும், D8 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அண்ட் பிஷப்பை யூஸ் பண்ணி C8. இந்த மாதிரி எல்லா ஸ்கொயர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலா நைட் அண்ட் பிஷப் யூஸ் பண்ணி ஒரு சின்ன வெயிட்டிங் மூவ் பண்ணிட்டு நைட் A6 செக்கு, கிங் மூவ் பண்ணியும் பிஷப் C6 செக் மேட் பண்ணிடலாம். இதோட டீடைல் வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணா கமெண்ட் பண்ணுங்க.